ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த வசனம் கடைசி நாட்கள்ல நடக்க போறத தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம். இதுல சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? பல ஜாதி மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஆண்டோட வார்த்தைக்காய், ஆண்டோட வழி நடத்துதலுக்காய் அவரை வாஞ்சியோடு தேடுகிற நாட்கள் வரும்னு இந்த வேதம் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்குது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஒரு தாகம் உண்டாகும்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம இன்றைக்கு இந்த வசனத்தை அறிக்கை செய்த, ஆண்டவரே இப்படிப்பட்ட நாட்கள் எங்கள் தேசத்துல வரணும். ஆண்டவரே எல்லா ஜனங்களும் உங்களுடைய வார்த்தையை கேட்க, உங்களுடைய வழி நடத்துதல் கேட்க ஆலயத்துக்கு ஓடி வருகிற நாட்கள் வரும்படியா ஆண்டவரே உங்க நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிறது இல்லாம பிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படியா அன்பா கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.